இனி நம்ம பார்க்க போகிறது வந்து நெல்சன் மண்டேலாவோட இன்டர்வியூ வித் லாரி கிங். ஸோ இந்த ப்ரோஸ் வந்து எழுதினது வந்து யாருன்னா நெல்சன் மண்டேலா. இன்ட்ரொடக்ஷன் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, லாரி கிங் வந்து 19th நவம்பர் 1933 வந்து ப்ரூக்லினில் நியூயார்க்கில் வந்து பார்ன் ஆகியிருப்பார். இமிக்ரெண்ட் பேரண்ட்ஸ்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட ஒரு திங்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லை இவரோட பயோகிராஃபி பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. 1978லேருந்து 1994 வரைக்கும் த லாரி கிங் ஷோ அப்படின்ற ஒரு பாப்புலரான ஷோவை வந்து இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1985 வந்து ஒரு டெலிவிஷன் டாக் ஷோ லாரி கிங் லைவ் ஆன் CNN அப்படின்ற ஷோ வந்து இவர் ஹோஸ்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஒரு ரெகக்னைஸ்டான ஃபிகர். ஏன்னா இவர் நிறையா செலிப்ரிட்டிஸ், நியூஸ் மேக்கர்ஸ் அண்ட் வேர்ல்ட் லீடர்ஸ்லாம் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருப்பார். மை ரிமார்க்கபிள் ஜேர்னி அப்படின்றது இவரோட ஆட்டோபயோகிராஃபி. இது 2009 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். 2011 வந்து இவரோட நியூஸ் டாக்குமெண்ட்ரி வந்து எம்ஏ அவார்டு வாங்கியிருப்பார். அதுக்கு வந்து அவார்ட் ஆகிருக்கும். இவர் வந்து Jan 23, 2021 வந்து செசிபிஸில் வந்து செத்து போயிருப்பார். இதுதான் வந்து இவரை பற்றியும் இந்த லெசன் பற்றியும் ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷன். அப்படியே வந்து நம்ம அபவுட் தி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போனோம்னா, நெல்சன் மண்டேலா வந்து July 18, 1918 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்ன் ஆகியிருப்பார். அவர் லைஃப் ஃபுல்லாக வந்து ஒரு அப்பார்த்தைட் அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் வந்து சோஷியல் ஈக்குவலிட்டிக்கு வந்து அட்வொகேட் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஒரு லோக்கல் சீஃப் மாதிரி. இவருக்கு வந்து நெல்சன் ஃபோர்மேன் அப்படின்ற வந்து ஒரு நேம் வந்து வர்றதுக்கு வந்து காரணம் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து இவர் பண்ணுறனால தான் அப்படின்றாங்க. இவர் வந்து ஒரு மெத்தடாயிஸ்ட் ஸ்கூல் வந்து போயிருப்பார். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் வந்து அநீதி நடக்குதோ அதுக்காக எதிர்த்து வந்து குரல் கொடுப்பாரு. ஒயிட் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸாக வந்து ஓவர் த்ரோ பண்ணல. 1962 வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி லைஃப் டைம் சென்டென்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ லைஃப் டைம் ஃபுல்லாக அவர் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இவர் வந்து ஒரு 27 இயர்ஸில் வந்து நிறைய ப்ரிசனர்ஸ் அண்ட் ப்ரிசன்ஸை வந்து பார்த்துருப்பாரு. அந்த ப்ரிசனை ஃபுல்லாக அவர் லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா ஒயிட் கவர்மெண்ட் வந்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் டைம் வந்து சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. 1993 வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். December 5, 2013 வந்து இவர் வந்து செத்து போயிருப்பார். என்ன லெகசி வந்து விட்டுட்டு போயிருப்பாருன்னா, ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்றத வந்து விட்டுட்டு போயிருப்பார். அபவுட் தி லெசன் வந்து லாரி வந்து அமெரிக்கன் டிவி அண்ட் ரேடியோ ஹோஸ்ட்டாக வந்து இருந்திருப்பார். 2000 வந்து நெல்சன் மண்டேலா வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு. 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது மண்டேலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மண்டேலா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட பாலிசி ஆஃப் அப்பார்த்தைடை வந்து என் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் வந்து டிஸ்கிரிமினேஷன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் வயலண்ட் ரெசல்யூஷனை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆஃப்ரிக்கன் பீப்புளோட ரைட்ஸை வந்து இவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்றாங்க. 1960s வந்து ஒயிட் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸாக வந்து ரேசிஸ்ட் லாவை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அதனால் இவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ரிசன் பண்ணிடுவாங்க. April 26, 1994 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து மண்டேலாவை வந்து பிரசிடெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 1994 to 1999 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட்டாக வந்து இவர் வந்து சர்வ் பண்ணியிருப்பார் அப்படின்றாங்க. கிளர்க்கோடு சேர்ந்து 1993 வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நோபல் ப்ரைஸோட அவார்டியாக வந்து ஆயிருப்பார். எதுக்குன்னா பீஸ்க்கு வந்து ஆயிருப்பார். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா த ரேஷனல் பிஹைண்ட் மண்டேலாஸ் அரெஸ்ட். 1944 வந்து நெல்சன் மண்டேலா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃப்ரீடம்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் யூத் லீக்குக்கு வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. இவரும் ஜாயின் ஆகிருப்பார். இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு டீம் ஆஃப் குவாலிஃபைட் பீப்புள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எனாமரஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளோடு என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. எப்படியாச்சும் வந்து எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அதை தான் வந்து மண்டேலா வந்து சொல்லிகிட்ருக்காரு. அவரை பொறுத்தவரை அவங்க கண்ட்ரியில் வந்து லிபரேஷனுக்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டெரரிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் தான் நம்ம இப்போ இருக்க கவர்மெண்ட்டு ஒயிட் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. இவர் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியும் இவர் வந்து ட்ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீசன்னா என்ன அப்படின்னா நாட்டுக்காக வந்து இவர் துரோகம் பண்ணிட்டாரு, நாட்டோட செய்தியெல்லாம் வேறு ஆளுக்கு கொடுத்து நம்ம நாட்டை வந்து ஒரு சிக்க வைக்கிறாருன்ற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. இவர் வந்து டெத் சென்டென்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஏன்னா இவனை வந்து உடனே சாகடிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இவனுக்கு வந்து லைஃப் டைம் ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து டக்குன்னு டெத் சென்டென்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன ஆகிறாங்கன்னா
வேர்ல்டில் இருக்க லீடர்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இவருக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, டெத் சென்டென்ஸ் வந்து இவருக்கு வந்து கொடுக்கக்கூடாது, இப்படி ஒரு லீடருக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுறதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணனால இவருக்கு வந்து 40 இயர்ஸில் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா லைஃப் டைம் இம்ப்ரிஸ்மெண்ட் வந்து போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் சைடு ஹெட்டிங் என்னென்னா ட்ரையல் அண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். மண்டேலா மாதிரியான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வந்து கோர்ட் ரூமை வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, கண்ட்ரி ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லான்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட ட்ரையல் பீரியடில். ஸோ அவங்க லைஃப்பில் வந்து அந்த லைஃப் சென்டென்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து விக்டரியா வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இஃப் கேஸ் வந்து அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருந்தா அவங்க எல்லாருக்கும் வந்து ரோல் மாடல் ஆகியிருப்பாங்க. அண்ட் நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த மாதிரி பீப்புள் வந்து க்ளோரிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நடக்காதனால எல்லாத்தையுமே ஈவன் இந்த கோர்ட் ரூமை கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க, பிளாட்ஃபார்மை மாற்றிக்கிட்டாங்க மண்டேலா அண்ட் மண்டேலா மாதிரியான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே. 1961 வந்து மண்டேலாவை வந்து ட்ரீசன், அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது வந்து ராஜ துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அக்யூவேட் வைக்கிறாங்க. அக்யூவேட்னா ஒரு அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் 1962 வந்து இவர் வந்து திருப்பி என்ன பண்ணிடுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி என்ன கன்விட் பண்ணிடுறாங்க, அதாவது என்ன குற்றச்சாட்டு வச்சிடுறாங்கன்னா இவர் வந்து கண்ட்ரியை விட்டு இல்லீகலாக வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 5 இயர்ஸ் வந்து ராபர்ட் நில்சன் பிரிசனுக்கு வந்து அனுப்பிடுவாங்க இந்த ஒரு குற்றச்சாட்டுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1963 வந்து இவரை வந்து ட்ரையலுக்கு வந்து போடுறாங்க, ஒரு கேஸ்க்கு வந்து போடுறாங்க. யாரோட அப்படின்னா 7 ANC மெம்பர்ஸோட அப்படின்றாங்க. ANC அப்படின்னா என்னென்னா ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்த மெம்பர்ஸோடு வந்து போடுறாங்க. அந்த 7 மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா ரிவோனியா அப்படின்ற ஸ்டோரில் இருக்க ப்ரொசஷனை வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்து பிரேக் பண்ணியிருப்பாங்க, டேமேஜ் பண்ணியிருப்பாங்க, வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சிருப்பாங்க, திங்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. அதோடு வந்து சபோட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து இந்த திங்ஸ் வைக்கிறதுக்கான இடம், அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸு, அப்புறம் ட்ரீசனு, அப்புறம் வயலண்ட்டான கான்ஸ்பிரசி, இந்த மாதிரி கேஸில் இருக்கவங்களோட வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மண்டேலாவே வந்து போட்டுடுறாங்க. மண்டேலாவுக்கு வந்து நிறைய சார்ஜஸ் வந்து வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவர் மேலே என்ன பழி போட்டாலும், எவ்வளோ பழி போட்டாலும், அவர் பண்ணாத பழியே போட்டாலும் ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதோடு அவர் வந்து மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸால் வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டார் அவரோட ட்ரையல் பீரியட்லன்றாங்க. 1964 ஜூன் 12 வந்து இவரை வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து போட்டுருவாங்க. இதில் வந்து மண்டேலா வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் என்னென்னா அவரோட பீப்புள் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் இருக்க எல்லா ப்ரிசனில் இருக்கவங்க எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டருக்கும் இவர் என்ன பண்ணாருன்னா சப்போர்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நேஷ்னல் பீப்புளாலையும் சரி, இன்டர்நேஷ்னல் பீப்புளாலையும் சரி, இல்லை அவங்களோட பீப்புளாலையும் சரி, எல்லாராலையும் வந்து செலிப்ரேட் பண்ண விஷயம் அப்படின்றாங்க மண்டேலா பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட்டு சைட் ஹெட்டிங் என்னென்னா மண்டேலாவோட பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிசனில் என்னென்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. இவரோட 26 இயர்ஸ் ஆஃப் ப்ரிசன் லைஃப்பில் வந்து மண்டேலா வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூரியா ப்ரிசன்லேயும் அப்புறம் அவரை வந்து ராபன் ஐலண்ட் ப்ரிசன்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ப்ரிசனில் அவருக்கு வந்து ஸ்டோன் உடைக்கிறது, ரோடுக்கு வந்து கிரேவலை வந்து மேக் பண்ணுறது, குவாரி தோன்றது, இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டமான ஒர்க் வந்து போட்டிருப்பாங்க. மண்டேலாவும் அதர் பர்சனர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரப்பிஷ் டம்ப், அதாவது குப்பை தொட்டியில் போடுற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லோரும் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி கிடைக்கிற நேரத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி ரூமில் போய் உட்காந்து இருக்கிற என்ன நியூஸ் எல்லாத்தையுமே வந்து படித்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பிசன் வந்து வார்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேடாக வந்து மண்டேலா வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு மண்டேலாவே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ப்ரிசனர்ஸ் எல்லாமே வந்து ஹங்கர்ஸான ஸ்ட்ரைக் பண்ணி ஹியூமிலேட்டிங் மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து லிபரேட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து ப்ரிசனர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரிசனர்ஸோட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சு, ஹியூமிலியேஷன், அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு சொசைட்டி வருது, அதுதான் இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ். இவங்க எல்லோரும் வந்து ப்ரிசனர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பை வந்து பெட்டராக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. லாரி கிங்கிட்ட வந்து மண்டேலா சொல்கிறாரு 6 மந்த்துக்கு ஒருக்க வந்து ப்ரிசனர்ஸோட ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணால் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டி மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிசனருக்கும் விசிட்டருக்கும் நடுவில் வந்து ஒரு கிளாஸ் வால்டு பில்ட் பண்ணி ப்ரிசனர் அந்த சைடு, பார்க்க வரவங்க அந்த சைடு, அதை வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ச்மேன் ஒரு ப்ரிசனரை போட்டாங்க. ஒரு 18 இயர்ஸாக வந்து மண்டேலாவை வந்து ஒரு சிங்கிள் செல்லில் ஐசோலேட் பண்ணியே வந்து ஷட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் சைடு என்னங்கன்னா இந்த சொலைஸ் மண்டேலா ஹேட் இன் ப்ரிசன். ஒரு பர்சனுக்கு வந்து லைஃப் லாங் ப்ரிசன் வந்து ரொம்ப பேடாக வந்து இருந்துச்சு. ஆனால் அவரோட சில இன்ஸ்டன்ஸ் வந்து அவர் என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப பேலன்ஸ்டு மைண்டாக வச்சுக்கிட்டவும் செஞ்சுக்கிட்டாரு. மண்டேலாவை சுற்றி நிறையா வந்து பீப்புள் வந்து இருந்தாங்க. அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா ஹைலி கேப்பபிளான மென்னாக வந்து இருந்தாங்க. அதுவும் அவங்களோட எஜுகேஷன்லாம் பார்த்தா நார்மலான ஒரு டிகிரியாக இருக்காது, ரொம்ப ஹைலி குவாலிஃபைடோடு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளோட வந்து ட்ராவல் பண்ணுறதுனால அவரோட லைஃப் வந்து ரொம்பவே வந்து பேலன்ஸ்டாக நீட்டாக போயிட்டுருக்குன்றாங்க. இது மாதிரியான பீப்புளோட இருக்கிறது வந்து மண்டேலாவுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரியல் ப்ளஷராகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது இவங்களோட உட்காந்து பேசுகிறதெல்லாம் அப்படின்ட்டு அவரோட ப்ரிசன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டுருக்காரு. செகண்ட்லி எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, ப்ரிசனர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல லிட்ரேச்சர் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கு. அந்த ப்ரிசனர்ஸ் எல்லாருமே வந்து டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸாக இருக்கட்டும், ஸ்டெயின்பெக்கோட கிராப்ஸ் ஆஃப் ராத்தாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணாங்க. இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் போக எனக்கு வந்து பயோகிராஃபியும் ஹிஸ்டாரிக்கல் புக்கும் வந்து ரீட் பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் பார்ட்டில் என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒயிட் கவர்மெண்ட்டோட ஹேண்ட்ஸில் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸோட சஃபரிங்ஸை வந்து வேரியஸ் ப்ரிசன்ஸோட அண்ட் ப்ரிசனர்ஸோட பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து மண்டேலா சொல்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து ரேஷியல் குவாலிட்டிக்கும் அப்பார்த்தைடுக்கும் அகேன்ஸ்டாக வந்து அட்வொகேட் பண்ணியிருப்பார், ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ இதை பண்ணியே வந்து இவரோட ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து போயிருக்கும். ஏன்னா கலனிசமோட சப்ஜெக்டை வந்து இவர் நிறையா இயர்ஸ் வந்து சர்வே பண்ணியிருப்பார். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரிசன் லைஃப்பில் மண்டேலா வந்து பேஷன்ஸ் அண்ட் என்டூரன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணி ஒரு ஆர்டர்லி லைஃப்பை வந்து ப்ரிசனில் வந்து கொண்டு போகணும், அதை நான் எப்படி கொண்டு போனேன் அப்படின்றது தான் இந்த லெசனோட இதுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. தேங்க்யூ.